தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக வலிமையான கட்சியா அல்லது நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தாவேகா வலிமையான கட்சியா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கும் பதில் தமிழக அரசியலில் மிக முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை அதிமுக என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். அதேபோல தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்று 3 முறை அமித்ஷா பேசியிருந்தார். ஆனால் அதிமுக தரப்பில் இவரது இந்த பேச்சுக்கு பலத்த எதிர்ப்பே நிலவி வந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தாவேகா தரப்பில் திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளை கடந்து வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அதிமுகவை விமர்சிக்காமல் விஜய் கடந்து போவதாக பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இதற்கு பின் கூட்டணி கணக்கு இருக்குமோ என்ற கேள்வி இரு கட்சி தொடர்கள் மத்தியிலும் இருந்து வந்தது. அதேபோல பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக அதிமுக தரப்பில் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டன. அந்த பேச்சுவார்த்தையில் தாவேகா தரப்பில் அதிக அளவிலான தொகுதிகள் மற்றும் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி கேட்கப்பட்டதால் அதிமுக பின்வாங்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் தாவேகாவின் செல்வாக்கும் வளர்ந்து வருகிறது. அதிமுக தரப்பில் எடுக்கப்பட்டு வரும் கருத்து கணிப்புகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமியும் இதனை நன்கு அறிந்தே வைத்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்கவில்லை என்றால் தேர்தல் முடிவுகள் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பாஜகவுடன் இருப்பது மட்டுமே ஒரு வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்காது என்றும் இதே கூட்டணியை பாஜகவிற்கு பதிலாக தாவேகாவுடன் இணைந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி இலக்கை எட்ட முடியும் என்பதும் எடப்பாடியின் சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள பேட்டியில் பாஜக மற்றும் தாவேகா இருவரில் யார் வலிமையான கூட்டணி என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி, பாஜக ஒரு தேசிய கட்சி, நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி நடத்தி வருகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பலம் இருக்கிறது. அதனால் கட்சிகளுக்கு இடையிலேயான பலத்தை ஒப்பிட முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தாவேகா வளர்ந்து வரும் மிக முக்கிய கட்சியாக மக்கள் மத்தியில் கருதப்படுகிறது. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த மனநிலையில் உள்ள கட்சிகள் கைகோர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் பாஜகவுடன் தொடர்வதா அல்லது வெற்றி இலக்குக்காக பாஜகவை கழட்டிவிட்டு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதா என்ற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமியும் மற்ற மூத்த அதிமுக தலைவர்களும் இருப்பதாக பேசப்படுகிறது.